நாடகம்னா அது ஒரு மாதிரி நம்ம பக்கத்துல எப்படி இருக்குங்கற அந்த நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் எல்லாம் வரும். ஹார்மோனியம் மிருதங்கம்லாம் போட்டு உள்ள ஆரம்பிப்பாங்க. எப்படி ஆரம்பிப்பாங்க? அது என்ன பாட்டு நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. உள்ள ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆமா ஆமா. நாடகத்துக்கு எப்படி ஸ்கிரீனுக்குள்ள எப்படி பாடுவாங்க? எல்லாரும் உட்கார்ந்து பாடுவாங்க. எப்படி துபிக்கிற துபிக்கிற நாடகம் தங்கம் துபிக்கிற துபிக்கிற நாடகம் தங்கம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு? பாடுறது அது ஒரு கலை, அது ஒரு கலை, மண்ணினுடைய கலை. அது படுத்து தூங்கணும்னா தொண்டை கொக்கரை அடைகிறதுக்காக பாடுறது. ஆமா சாமி கும்பிட்டு அப்புறம் பாடுவாங்க வருவாங்க. அது நம்ம ஊர் பக்கம் நல்லா வள்ளி திருமணம் வைப்பாங்கன்னு. வள்ளி திருமணம் ஆமா, நல்லா விளைஞ்சா வள்ளி திருமணம். சரி, விளையில எல்லாம் மயானகன். நல்லா விளைஞ்சா வள்ளி திருமணம். 2 பொண்டாட்டி நல்லா விளைஞ்சிருச்சா? விளையாம போனா எதுக்கு ஹரிச்சந்திர மயானகண்டம்? பொண்டாட்டி ஆட வைக்கலாம். யாருக்கு ஆபத்து? பொண்டாட்டிக்கு தான் ஆபத்து. விளைஞ்ச நெல்லுக்கு ஆபத்து இல்ல. அது மாதிரி வள்ளி திருமணம் நாடகம் அப்பெல்லாம் கேட்போம். வள்ளி திருமணம் அதுலயும் நான்லாம் எங்க தாத்தா கூட்டி போவாரு வள்ளி திருமணம் நாடகத்துக்கு. வள்ளி திருமணத்துக்கு ஆமா 3 மணிக்கு முருகன் வருவாரு. அவன் ஆரம்பிச்சு சேட்டை தான் உங்க தாத்தா. அவரை போய் தான் பாக்குற விளையாடுறவங்களை எங்கட போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு தான் நம்ம 30 வருஷமா தாக்குறது? உங்க தாத்தா வள்ளி திருமணம் நாடகத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆமா, நான் 12 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். சரி, எல்லாரும் தூங்கிடுவாங்க. 3 மணிக்கு முருகன் வருவாரு. 3 மணிக்கு வருவாங்க. 3 மணிக்கு ஸ்கிரீனுக்குள்ள உள்ள இருந்து பாடுவாரு. சம்போ மக ஸ்கிரீனை மெதுவா ஏத்துவாங்க. அப்படி ஏத்துற உடனே அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, முருகன் வர்றாருன்னா எழுப்புவாங்க. தூங்குறாங்க எழுப்பு. எங்க தாத்தாவெல்லாம் என்ன எழுப்புவாங்க. முருகனை கும்பிட்டு படுத்துக்கடா கும்பல எல்லாம் எழுப்பிட்டு முருகனை கும்பிடுவாங்க. முருகன் எப்படி நிற்பாரு? அப்படியே வேலோட நிற்பாரு. வேலோடு அவர் திருச்செந்தூர் போவார் முருகன். ஆமா, திருச்செந்தூர்ல தான் வேலூர் கத்துக்கிட்டாங்க. முருகன் அப்படி நிற்பாரு, வேலோட நிற்பாரு. பாப்புன்னு என்ன பண்ணுவாரு, நம்ம ஊர்ல தேங்காய் பழம் எல்லாம் வச்சு அடிச்சு முருகன் வந்திருக்காப்ல. முருகன் அப்படியே கணிச்சு விட்டாவ நிற்பாரு. சரி, அந்த தேங்காய் எல்லாம் உடைச்சு வச்சுட்டு சூடத்தை எடுத்து வச்சுட்டு தீப்பெட்டி இருக்காரு. அப்படியே தட்டிட்டு முருகன் அந்த தீப்பெட்டி கொடு. பொட்டிக்காரு யாங்கடா கேக்குற, இப்பதான் பின்னாடி பீடி வச்சுட்டு இருந்தாரு. இது ஒரு கலை. கும்பிடுவோம், அதையும் முருகனை ஏத்துக்குவோம். ஒரு கலை. ஆமா, அப்படிதான் நம்ம அது மாதிரி பாப்போம். வள்ளி திருமணம் காலம் மாறிட்டு அப்ப பாட்டு எல்லாம் ஓடும். 10 நாள் திருவிழா நடக்கும். 10 நாள் திருவிழா நடக்கும். பாட்டு ஓடும். எப்படி ஓடுங்க? மைக் செட்ல ஜெகன் மைக் செட்டு, ஆமா, மேகல மைக் செட்டு, ஆமா, மைக் செட்ல பாட்டு ஓடும். எப்படி ஓடுகிற? ஒரு ஜீவன் தான் பாடல் தான் போயாமல் இசைக்கின்றது. ரொம்ப அவசரப்படாதீங்க, முழு பாட்டெல்லாம் பாட மாட்டான். தைரியமா இருக்கு. இப்ப இது பாட்டு மைக் செட்ல எப்படி இருக்கும்? ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆமா ஆமா, எல்லாரும் இன்னையோட உனக்கு பிடிக்காது. எப்படி சொல்றேன்? பார் இந்த ஒரு ஜீவன் பாட்டு இது மைக் செட்ல போடுவாங்க. கச்சேரியில போனா அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஒரு அழகிலோட பாடுவாங்க. அவங்களுக்கு சுதிமதி தெரியும், நம்ம பாடுவாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு ஒரு ஜீவனா ஒன்னு ஜீவனா நமக்கு சுதி தெரியாது, மதியம் மட்டும் தான் தெரியும். ஆமா, மதி நமக்கு தெரியாது. அது மாதிரி. ஆமா, இப்ப மைக் செட்ல பாட்டு ஒண்ணுச்சு. வள்ளி திருமண நாடகம் வச்சாங்க. சரி, வள்ளி திருமண நாடகத்துல அங்க என்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும்? 2வது மண்டபம் பிடிக்கும். 2வது மண்டபம் அப்படி வள்ளி திருமணம். ஓஹோ, அங்க மிருதங்கம் இருக்கும். ஆமா, டோலக் இருக்கும், மிருதங்கம் அற்புதமான வாசிப்பு. அங்க வள்ளி திருமண நாடகத்துல வள்ளி பாடுறாங்க இந்த ஒரு ஜீவன் பாட்டை. நீங்க ஒரிஜினலா கேட்கல, ஒரு ஜீவன் தான் அப்படிதானே இருக்கும். ஆமா, வள்ளி திருமணத்துல இப்படி பாடிட்டு இருக்க முடியுமா? அது எப்படி பாடு? வள்ளி ஒரு பாடுறாங்க. எப்படி பாடுது? ஒரு ஜீவன் தான் பாடல் போயாமல் இசைக்கின்றது. இது வள்ளி திருமண நாடகத்துல இந்த ஒரு ஜீவன் பாட்டை 2வது மண்டபம் பிடிக்கும். 3வது மண்டபம் பிடிக்கும் கரகாட்டம். வெயிட்டான குரூப்ல இருக்கு அந்த கரகாரம். கணேசன் குரூப். கணேசன் குரூப்பா இருக்கட்டும். இப்ப கரகாட்டத்துல இருந்து ஒரு ஜீவன் கரகாட்டத்துல என்ன இருக்கும்? கரகாட்டத்துல தவுள் இருக்கும், நாதஸ்வரம் இருக்கும், பம்பை இருக்கும், உரிமை இருக்கும். எங்கேயாவது
கரகாட்டத்துல கீபோர்டு கீபோர்டு, வயலின் வயலின், ஆ, கிட்டாரு, கிட்டாரு, பேஸ் கிட்டாரு, பேஸ் கிட்டாரு, ஆமா. இதெல்லாம் வச்சு பாடிக்கிட்டு இருந்தா யாராவது பாப்பானா? யாருனே பாப்பா? பாப்பான் பாப்பான், அதான் யார் பாப்பா? அதான் பாப்பான். உடுப்பா நீ என்ன உங்களுக்கு அதுக்குப்பா. இப்ப கரகாட்டத்துல பம்பை இருக்கு, தவள் இருக்கு, உரிமை இருக்கு, நாதஸ்வரம் இருக்கும். அதுலயும் இந்த பொம்பளை எல்லாம் கரகாட்டத்துக்கு போயிட்டு கரகாட்டத்துக்கு போன 11 மணிக்கு மேல மண்ணெல்லி தூத்திட்டு நீங்களே பாருங்கடான்னு ஆம்பளையில விட்டுட்டு போயிருவாங்க பொம்பளை பூரா. பூரா எல்லாம் மண்ணெல்லி தூத்து போ நீ போ. ஆமா, நீங்களே பாத்துக்கங்க. நம்ம ஆளும் போயிட்டு எல்லாம் போய் சிறுக்குன்னு நைட்டு இருக்கிற காசை பூரா அந்த குடத்துக்கு குத்திடுறது. குடிச்சு விட்டு காலையில டீ குடிக்க காசு இருக்கிற தேடையெல்லாம் தெரியும். ஐயோ எல்லாத்தையும் கொடுத்து விட்டோம்டா. ரொம்ப அவசரம். இப்ப இந்த ஒரிஜினல் பாட்டை மைசூர்ல கேட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வள்ளி திருமண நாடகத்துல கேட்டிருக்கோம். இப்போ தவளு நாதஸ்வரம் வச்சு கரகாட்டத்துல கேட்டான். ஒருத்தன் கேட்டான் 12 மணிக்கு. என்ன கேட்டா? ஒரிஜினல் பாடு. அதுல பாடுறவர் என்ன சொன்னாரு? கரகாட்டத்துல ஆடுற அவர் கலைஞர். அவர் என்ன சொன்னாரு? ஒரு ஜீவன்லடா 9 ஜீவன் பாடுறேன் எனக்கு என்ன நம்மளுக்கு என்ன அங்க பாடுறாங்க. இப்ப ஒரிஜினல் பாட்டை கரகாட்டத்துல எப்படி பாடுறாங்க? அங்க அப்படியே மாறி எப்படி போய் ஒரு ஜீவன் பாடலாம். இந்த ஆட்டம் ஆடுனா ஒருத்தர் நம்மளுக்கு காசு கொடுத்தல. இது காசு கொடுத்துற ஆட்டம். ஆமா. இப்ப கரகாட்டம் படிச்சிச்சு. மண்டபப்படி எல்லாம் முடிஞ்ச உடனே பாருங்க, இன்னைக்கு ஒரு நாளுக்கு சைவமே நம்மளால பொறுக்க முடியலையா? நம்மளுக்கு சைவம் போட்டா பச பசன்னு அரிக்க முடியும். கருவாடு இருந்தாதான் கஞ்சியே உள்ள போகும். அது ஒரு நாள் தான். ஆமா, மண்டபப்படி முடிஞ்சு காப்பு அறுத்துட்டாங்க. காப்பு அறுத்தோடனே நம்மளால என்ன செய்வான்? கறி மீனை வாங்குறது. வாங்கி வீட்டுல கொடுத்துட்டு, வீட்டுல எப்போதும் கறி மீன் வாங்கி கொடுத்தா என்ன பழக்கம்? நமக்கு ஒரு நல்ல பழக்கம். நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல பழக்கம் உண்டு. வீட்டுல கறிய மீன் எடுத்து கொடுத்தா என்ன பழக்கம் உண்டு? நல்லா சாப்பிடணும்னா அந்த மெடிக்கல் ஸ்டோருக்கு போகும். வேற எந்த உள்நோக்கங்களும் கிடையாது. வேற எந்த உள்நோக்கமும் எப்போதும் கிடையாது. சரி, நேரா போயிடுறது. நேரா போய் அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல ஒரு 250 ரூபாய் கொடுத்து வாங்கி அந்த சீசா வாங்கி அவன் அங்க கேட்பான். சிக்கன் தரவா? வீட்டுல எடுத்து கொடுத்துருக்கு. குடல் தரவா? வீட்டுல எடுத்து கொடுத்துருக்கு. மீன் தரவா? ஐயோ வறுக்க சொல்லி இருக்கிறேன். என்னன்னா வேணும்? உங்க சுண்டல் போதும். இவன் நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும் மச்சான். நல்லா சாப்பிடணும். கருப்பையா கேட்டுக்க மாப்பிள்ள. நீ நல்லா சாப்பிடணும். இன்னைக்கு அருமையான மாப்பிள்ள. ரொம்ப நாளா பல வருஷம் சொன்னேன். பார்த்து மாப்பிள்ள கிளாஸ் மட்டும் இருந்து நீ அரசு கருப்பையா நீ விடுற. ஒரு போன் பண்ண விடுற கருப்பையா மாப்பிள்ள. நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும்னு 3 மணிக்கு அந்த சுண்டல்ல குப்பரை கிடப்பான். வீட்டுக்காரமா போன் பண்ணிருக்குமே. அது போன் பண்ணும். போன் பண்ணா அதுலயும் அந்த பொம்பளையாளுகளுக்கு எப்படி மூக்கம் இருக்குமோ தெரியாதுடா. என்ன செய்வாங்க? அவர் ஊத்தும் போது கரெக்டா பொண்டாட்டி இருக்கு. ஆமா, 4 பேர் உட்காந்துருக்கலாம். தீபன் அப்படிதான் பாரு. ஆமா, இந்த போன் எடுத்து ஒரு 2 பேருக்கு தான் போயிருக்கோம். சொல்லுமா குடிச்சிட்டியா? இவன் கொஞ்சம் இல்லதான் தெரியுமே. முதவி தினம் கொஞ்ச நாள் இல்ல. ஆமா, அப்பப்ப கொஞ்ச நாள். சரி, அப்ப தெரியாது. ஆமா ஆமா. சரி, ஓம் பிரச்சனை உனக்கு. இப்ப போய் கொஞ்சம் இப்ப பார்த்தா சுண்டல்ல கிடந்து 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு இப்ப வீட்டுக்கு போறான். அவன் மைக் செட்ல ஒரு ஜீவன் பாட்டை கேட்டான். அதுக்கப்புறம் வள்ளி திருமணத்துல கேட்டான். அதுக்கப்புறம் கரகாட்டத்துல கேட்டிருக்கேன். இப்ப இவன் பாடுறான். ஃபுல் போதையில ஒரு ஜீவன் எப்படி பாடுறான்? அவன் பாடுறான்னா சுதி பிடிக்கிறாப்ல. 4 வச்சுக்க தம்பி. ஒரு ஜீவன் உன் பாடல் இசைக்கின்றது. பாசங்கள் பந்தங்கள் வேஷம் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே. நடுவர் எப்போ வந்தாரு? நடுவில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அங்கேயும் பாடிப்பாங்க. இப்ப சாப்பிட்டா வயிறு பிரச்சனை ஆகி போச்சு. பாத்ரூம் ஒரு பாட்டு என்ன பாடுபடுது பாருங்க. இதே பாட்டை பாத்ரூம்ல பாடுறான். பாத்ரூம்லயா? ஒரு ஜீவன் பாட்டையா? அங்க எப்படி பாடுறான்? பாசங்களும் பந்தங்களும்
இனிமே வாழ்க்கையில நீங்க நினைக்கவே மாட்டேன் இந்த பாட்டு கேட்கறது. முதல்ல சொல்லிட்டேன் இந்த பாட்டை இனிமே கேட்க மாட்டேன். ஆனா ஒரு பாட்டு தான். ஆஹா. ஒரு பாட்டு தான், ஆனா மாறி மாறி பாட்டே மாறி மாறி வருது. எல்லாம் அதாவது அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறி மாறுதுங்க.